சுமார் 9 வயசுல இருந்து 13 வயசுக்குள்ள பெண்கள் பியூபர்ட்டிக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்புறம் அவங்களோட முதல் பீரியடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அந்த நாள்ல இருந்து அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் ஏறி இறங்கும். அது அவங்களோட உடல் மூளை பிஹேவியரை பாதிக்குது. இந்த நிகழ்வை மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்றாங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிளை 4 ஃபேஸஸா பிரிக்கிறாங்க. மென்ஸ்ட்ருவேஷன் மாதவிடாய், ஃபாலிகுலர் ஃபேஸ் முட்டை வளர்ச்சி கட்டம், ஓவலேஷன் வித் ஃபர்டைல் விண்டோ அண்ட விடுப்பின் நிலை மற்றும் கருத்தரிக்கும் காலம், அப்புறம் லியூட்டியல் ஃபேஸ். இந்த சுழற்சியோட காலம் சராசரியா 28 நாட்கள் இருக்கும். ஆனா பெரும்பாலான பெண்களுக்கு இது 22 நாட்கள்ல இருந்து 35 நாட்களுக்குள்ள இருக்கும். ரெகுலராகவும் இருக்கலாம், ரெகுலர் இல்லாமலும் இருக்கலாம். மென்ஸ்ட்ருவேஷன் அதுக்கு முன்னாடி நடக்கிற மாற்றத்தோட விளைவா இருக்கிறதுனால நாம இதை ஃபாலிகுலர் ஃபேஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபாலிகுலர் ஃபேஸ்ல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சீரா அதிகமாகும். அப்போ அணு சந்தோஷமா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா, பிசிக்கலி ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவா, பொதுவா டாப் ஃபார்ம்ல இருப்பா. அவளோட உடலுக்குள்ள கருப்பையோட உள்வரி படலம் திக்காக ஆரம்பிக்கும். அப்புறம் ஓவரீஸ்ல, அதாவது அண்டத்துல இருக்கிற நுண்ணறைகள் முதிர்ச்சி அடையும். அதுல இருக்கிற ஒரு சின்ன செல் தான் எக்கா மாறும். இந்த ஃபேஸ் முடிவுல அணு அவளோட வெளியேற்றத்துல ஒரு மாற்றத்தை கவனிக்கிறா. ஓவலேஷன் நேரத்துல ஓவரி, அதாவது சினைப்பை முட்டைய ரிலீஸ் பண்ணும். அந்த முட்டை கருப்பையை நோக்கி டிராவல் பண்ணி அப்புறம் உள் சுவருக்குள்ள தன்னை நிலை நிறுத்திக்கும். இப்போ சுமார் 5 நாள் வரைக்கும் அணு பிரெக்னன்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஹை ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் காரணமா அணுக்கு பாய்ஸ் மேல முன்னாடியை விட அதிக இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால தான் அவ அப்பியரன்ஸ் மேல அதிக அக்கறை காட்டுவா. அவளோட சென்சஸ் இன்னும் கூர்மையாகும். அப்புறம் அவ கேட்கறது, பார்க்கறது, சுவைக்கிறது, வாசனைய உணர்றது எல்லாமே இன்னும் ஷார்ப்பா இருக்கும். லியூட்டியல் ஃபேஸ்ல அவளோட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகும். அணுக்கு மார்பகங்கள் ரொம்ப சென்சிட்டிவாகவும் வீங்கியும் இருக்கும். அப்புறம் சில நேரம் ஜாயிண்ட் பெயினும் வரும். அது ஸ்கேட் போர்டிங் விளையாடுறத இன்னும் கஷ்டமாக்கும். கிட்டத்தட்ட எல்லா பெண்களையும் போல அணுவுக்கும் இப்போ ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். அது சிவியரா இருந்தா அவ தனியா இருக்கணும்னு நினைப்பா. மூட் ஸ்விங் நிறைய ஃபீல் பண்ணுவா. அப்புறம் ராத்திரி தூங்க விடாத எண்ணங்கள் வரும். பிரெக்னன்சி ஆகலைன்னா அணுவோட யூட்ரஸ் திக்கான உள்சவை உதிர்க்க ஆரம்பிக்கும். அதனால அவளுக்கு ப்ளீடிங், இரத்தப்போக்கும், அடிக்கடி பெயின்ஃபுல் கிராம்ப்ஸ், அதிக வலியோட தசைப்பிடிப்புகள் வரும். இதுதான் மென்ஸ்ட்ரேஷனோட முதல் நாள். இப்போ அணு சோர்வா இருப்பா. அவளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண கஷ்டமா இருக்கும். மோட்டிவேஷன் இருக்காது. ஸ்போர்ட்ஸும் விளையாட முடியாது. அது அவளை ரொம்ப எரிச்சலாக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ திரும்பவும் பெட்டரா ஃபீல் பண்ணுவா. அப்புறம் இந்த சைக்கிள் தொடரும். ஒவ்வொரு இளம் பெண்ணும் மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வேற வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு கொஞ்சம் அசௌகரியமே இல்லாத நிலை முதல் சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங்கும் இன்டென்ஸ் பெயினும் இருக்கும். அப்புறம் சுமார் 10 பெண்கள்ல ஒரு பொண்ணு எண்டோமெட்ரியோசிஸ்னு சொல்லப்படுற கண்டிஷனை டீல் பண்ண வேண்டியிருக்கும். எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்றது கருப்பைக்கு வெளியே டிஷ்யூ வளர்ற ஒரு கண்டிஷன். இதனால கடுமையான நீடித்த வலியும் பீரியட்ஸ் நேரத்துல, இன்டர்கோர்ஸ் நேரத்துல அல்லது டாய்லெட் யூஸ் பண்ணும்போதும் வரும். கடைசியில இது இன்ஃபர்டிலிட்டி, மலட்டுத்தன்மைக்கும் காரணமாகலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மென்ஸ்ட்ரல் சைக்கிள் உங்க வாழ்க்கையையோ இல்ல உங்க பார்ட்னர் அல்லது ஃப்ரெண்டோட வாழ்க்கையையோ எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? அப்புறம் தொடர்ச்சியான வலியையும் சோர்வையும் அனுபவிக்கிற பெண்களையும் சிறுமிகளையும் சொசைட்டி எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? உங்க தாட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பேட்ரெயின்ல சப்போர்ட் பண்ணுங்க.